ப்ரோ இப்போ பை பண்ணலாங்களா வேணாங்களா? அதே ரேஞ்சு பையிங் ரேஞ்சு 30லேருந்து 27 தான் போச்சு. நமக்கு என்ட்ரி கிடைச்சது பண்ணலாம். 14 ரூபா ஸ்டாப் லாஸ். சார் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் சார் அது? 13,000 புட் ஆப்ஷன் மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேட். 65 ரூபா டார்கெட்டு, 60 ரூபா டார்கெட்டு, 14 ரூபால ஸ்டாப் லாஸ் இருக்கு. 30 ரூபால இருந்தே பை ஆரம்பிச்சது. 30லேருந்து 27 தான் கிடைச்சது என்ட்ரி. அதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தோம், அது வேகமா போயிடுச்சு. வேற மிட் கேப் 34ல இருக்கு சார். அது வந்து என்ட்ரி வந்து 27ங்களா சார்? 27.30ல எடுத்திருக்காங்க சார். மிட் கேப் வந்து 14 rupees ஸ்டாப் லாஸ் போட்டுங்களா சார்? ஆமா சார். 30ல எடுத்திருக்கேன் சார். சூப்பர் சார். அங்கதான் எல்லாருமே எடுத்திருக்கோம். சரிங்க சார். அவ்வளவுதான் கிடைச்சது. அது கீழே கிடைக்கல எங்களுக்கு பிரைஸ். சார் ஃபர்ஸ்ட் என்ட்ரி 50ல 1 லாட் தான் சார். 50ல எக்ஸிட் ஆயிட்டோம் சார். ஓகே சார். 1 லாட் போடாதீங்க சார். மினிமம் 2 லாட்டாவது போடுங்க எப்பவுமே. இல்ல எல்லாரும் எனக்கு நான் அந்த 50 எழுதி வந்துட்டேன் சார். எக்ஸல் சீட் இன்னும் வரல சார். அதனால ஓகே சரி சாரி. அது எக்ஸல் ஷீட்டே வந்திருந்தாலும் வரலனாலும் மினிமம் போடுறது 2 லாட்ஸ் ஆவது போடணும். ஏன்னா ஒரு பார்ஷியல் அப்படின்றது நமக்கு தேவைப்படும் செகண்ட் சரி சார். சரி தெரியல சார். அதான் சார் 1 லாட் மட்டும் பரவாயில்ல பாருங்க. நீங்க ஒரு வாரம் கூட வாட்ச் பண்ணிட்டு கூட